வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலில் சூப்பராக இந்த காசி அல்வா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த காசி அல்வானா வெள்ளை பூசணிக்காய் வச்சு பண்ணுறது தான். இந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து நான் வந்து லைட்டாக அவரை 50% பிளான்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து காசி அல்வா பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து டேரெக்டாக அந்த காசி அல்வா வந்து வதக்கி அப்படியே பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகும். அப்படி பண்ணக்கூடாது, பிளான்ச் பண்ணி தான் பண்ணணும். அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுற சொல்லி தெளிவாக இன்றைக்கி செய்முறையில் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? காசி அல்வாக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை பூசணிக்காய் 350 கிராம், சர்க்கரை 200 கிராம், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 10 நம்பர், குங்குமப்பூ 1 கிராம், நெய் 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த குங்குமப்பூ வந்து கொஞ்சம் லைட்டாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம ஊற வைக்கலாம். அப்போ தான் அந்த கலர் நல்லா கொடுக்கும். சில பேர் பால் ஆட் பண்ணுவாங்க, நீங்கள் பால் ஆட் பண்ணி ஊற வச்சா உங்களுக்கு கலர் கொடுக்காது. இதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் வந்து நல்லா திருவி வச்சுருக்கேன். திருவி வச்சு கையிலே ஸ்க்யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த பேனில் வந்து தண்ணி ஆட் பண்ணி கொதிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூசணிக்காவை ஆட் பண்ணுறேன். இந்த பூசணிக்காய் ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் ஒரு பாயில் ஆகும். அதாவது ஒரு கொதி இல்லை 2 கொதி வந்துட்டு நீங்கள் எடுத்துட வேண்டியதான். அதாவது ஆஃப் டன். இந்த ஆஃப் டன் ஆன பிறகு நீங்கள் ஒரு சின்ன பவுல் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கிளாத் போட்ட பிறகு இதில் ஸ்டெயின் பண்ணி அதில் அந்த துணியில் பிளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல் டன் பண்ணினா உங்களுக்கு வந்து ஸ்மாஷ் ஆகிடும். அதனால தான் ஆஃப் டன் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா இந்த ஆஃப் டன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் 20% எக்ஸ்ட்ரா வேகும். ஸோ அதனால் ஆஃப் டன் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி காட்டன் கிளாத், அதாவது காடா துணி சொல்லுவாங்கல்ல, இந்த காட்டன் கிளாத்தில் வந்து நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணுங்கள். டைட் பண்ண அந்த தண்ணி இறங்கும். இந்த தண்ணி இறங்குறது குறைஞ்சது ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். நீங்கள் வீட்டில் இருக்க கிச்சனில் இருக்க சிங்கில் கட்டி தொங்க விட்டுனா தண்ணி இறங்கிடும். அது மட்டும் இல்லாமல் நல்லா சூடாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்த பிறகு தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்படி ஸ்க்யூஸ் பண்ணணும் 0.5% தண்ணி இருக்க தான் செய்யும். குக் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, இந்த பம்ப்கின் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்த பிறகு வந்து இந்த மாதிரி நல்லா உதிரியாக இப்படி ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். இதுக்கு பிறகு வந்து இந்த சர்க்கரை வந்து 200 கிராம், பூசணிக்காய் 350 கிராம் மெஷர்மெண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா? அது இப்போ தான் மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இந்த பம்ப்கினை வந்து பிளான்ச் பண்ணி ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்த பிறகு இதை வெயிட் செக் பண்ணது வந்து 350 கிராம், சர்க்கரை வந்து 200 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இதே வந்து நம்ம வீட்டில் நீங்கள் வெயிங் ஸ்கேல் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த தண்ணி எடுத்த பிறகு ஒரு பவுலில் போடுங்க. எந்த பவுலில் இந்த பூசணிக்காய் வருதோ அதில் 3/4 அளவுக்கு சர்க்கரை எடுக்கலாம். இப்போ 2 மெத்தட்லையும் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிட்டு இந்த பூசணிக்காய் போட்டு லைட்டாக குக் பண்ணுறோம். குக் பண்ண உடனே வந்து அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகும். இன்னும் 20% நல்லா குக் பண்ணும். குக் பண்ணி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த சர்க்கரை ஆட் பண்ணுறோம். இந்த சர்க்கரை ஆட் பண்ண உடனே வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பம்ப்கினோட இந்த சர்க்கரை மிக்ஸ் பண்ண கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். ஸோ லூஸாக குக் பண்ண கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். ஸோ அதனால் இந்த பம்ப்கினோட இந்த சுகர் ஆட் பண்ண பிறகு நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு தான் வந்து அடுத்த ஸ்டெப் போகணும். அதாவது குங்குமப்பூ ஆட் பண்ணணும். இந்த சுகர் கரெக்டாக மெல்ட் ஆகாமல் இருந்தால் நீங்கள் ஒரு 3 to 4 days கழிச்சு நீங்கள் சாப்பிடும்போது அந்த சுகர் வந்து மேலே கிறிஸ்டல் ஆகிருக்கும். ஸோ அதில் தான் இந்த சுகரை போட்டு நல்லா குக் பண்ணணும்னு சொல்கிறோம். குக் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி உதிரியாக வரும். சில பேர் பால் ஆட் பண்ணுவாங்க. என்னோட சஜஷன், நீங்கள் பால் ஆட் பண்ணி குக் பண்ண வேண்டாம். கோவா ஆட் பண்ணலாம். கோவா வந்து வெள்ளை பூசணிக்காய்க்கு ஆட் பண்ணக்கூடாது, பர்டிகுலராக இந்த காசி அல்வாக்கு. இதே மஞ்சள் பூசணிக்காய் வச்சு நீங்கள் வீட்டில் அல்வா பண்ணுறீங்கன்னா அப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு வந்து நம்மக்கிட்ட இருக்க அந்த குங்குமப்பூ ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்களா என்ன கலர் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் எப்பவுமே குங்குமப்பூ நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு நீங்கள் சோக் பண்ணு சொல்கிறேன். இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஒரு சின்ன பேனில் நெய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு நல்லா வறுத்து அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண பிறகு அதிகபட்சம் வந்து ஒரு 3 to 4 minutes நல்லா குக் பண்ணும் அந்த கீ ஆட் பண்ண பிறகு. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அந்த கீ எல்லாமே வந்து அந்த பம்ப்கினை வந்து நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண இந்த காசி அல்வா ரெடி. பர்டிகுலராக இந்த காசி அல்வா நீங்கள் பண்ணுறதுக்கு அந்த தண்ணி அந்த பூசணிக்காய் வந்து நல்லா எடுத்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த காசி அல்வாவோட அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னாங்க இப்போ இந்த காசி அல்வா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கோம்ல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.